அடுத்து தேவை. அதுக்கு என்ன தேவை? சாப்பாடு. பசி அதுக்கு என்ன தேவை? சாப்பாடு. அப்ப அந்த சாப்பாடு செய்வதற்கு முயற்சி எடுக்கணும். மூணாவது நான் போய் சமைக்கணும், இல்லாட்டி இருக்கிற போது சாப்பிடணும், முயற்சி எடுக்கணும். இப்போ ஒரு செயல், இப்போ ஒரு சமைக்கிற அப்படின்னு ஒரு செயல் தானே, சாப்பாடு வைக்கணும், அதுக்குள்ள சாம்பார் வைக்கணும், அது பொரியல் வைக்கணும், எதோ ஒரு செயலை செய்யணும். செயல் செஞ்சா தானே நம்ம இது பண்ண முடியும். அதுக்குள்ள ஒரு விளைவு வரும். இப்போ பருப்பு தனியாக இருக்குது, காய் தனியாக இருக்குது, மஞ்சள் தனியாக இருக்குது, மிளகாத்தூள் தனியாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றா கலந்து ஒரு விளைவு வருங்களா? அதுதான் சாப்பாடு. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு உணர்ச்சி பசிக்குது, எனக்கு என்ன தேவை? உணவு தேவை. அந்த உணவை நான் முயற்சி செஞ்சு செய்கிறேன், முயற்சி எடுக்கிறேன். அடுத்து ஒரு செயல் செய்யணும். முயற்சி மட்டும் எடுக்கிற போது ஒரு செயல் செய்யணும்ல, அப்போ ஏதோ ஒன்று சமையல் செய்யணும். அப்போ அதுக்கு ஒரு விளைவு வரும். சமைச்சு முடிச்சிட்டேன். இன்னைக்கு என்ன ஒரு பிரியாணியா அல்லது சாம்பாரா, ஏதாவது ஒரு விளைவு வருது. அடுத்து அனுபவம், என்ஜாய் பண்ணுங்க. நான் போட்டு சாப்பிட்றேன், ஒரு பிரியாணி வச்சுக்கேன், ஒரு பிரியாணி சாப்பிட்றேன், ஒரு காளான் பிரியாணி சாப்பிட்றேன் வச்சுக்கேன். அதனால அப்போதைக்கு டேஸ்டாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய்மெண்டோட சாப்பிட்றது, அதுதான் வந்து அனுபவம். சரி, இப்போ இதே அனுபவம், எனக்கு ஒரு அனுபவம் வந்துருச்சு. அடுத்து வர அதே காளான் பிரியாணி செய்கிறேன், இப்போ அனுபவம். இப்போ சாப்பிட்றேன், 3 வாரம் செஞ்ச மாதிரி இல்லைப்பா, ஏதோ 3 வாரம் சூப்பராக பண்ணியிருந்தே, இந்த வாரம் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, உணவு கம்மியாக இருக்குது, காரணம் ஏதோ தேவையே இல்லை அப்படின்ட்டு அதை ஒப்பிட்டு பார்க்குது. போன வாரம் செஞ்ச பிரியாணிக்கும் இப்போ நான் சாப்பிட்ற பிரியாணிக்கும் அனுபவம். நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம பண்ணிக்கலாம். அந்த மனசு பாருங்க, உணர்ச்சி முயற்சி, உணர்ச்சி தேவை, முயற்சி செயல் விளைவு, அனுபவம். இப்போ அனுபவம் வரைக்கும் நின்றுட்டுருக்கோம், சாப்பிட்றோம், இது பண்ணுறோம், சூப்பராக இருக்கும் அப்படின்னா நீ சூப்பராக இருக்கும், அப்படின்னா நீ சரியா, இப்படி தான் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். இது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பொதுவாக எல்லாருக்கும் இருக்குது. அதற்கு ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணணும். அதுதான் 6வது உண்டான வேலை. என்ன பண்ணணும்? அவனை ஆராய்ச்சி பண்ணி ஏன் இந்த பிரியாணியில் ஏதோ ஒன்று குறைச்சு, அவனை நீ எங்கே தப்பு பண்ணேன், இதை சரி பண்ணணும். அது ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். சாப்பாடு கூட இல்லை, எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி எப்படி இருக்கும், ஒரு தெளிவு வரணும். ஓகேவா, இதுதான் அப்படின்னு ஒரு தெளிவு வந்து கடைசி டெக்ளேர் பண்ணுறேன். இனிமேல் இந்த ஏற்கனவே தவறு படித்து தவறு சரி பண்ணிக்கணும். எல்லா செய்தியும் மனம் இந்த 10 படிகளை இயங்கிட்டே இருக்கு. இது என்னங்கிறாங்க, செகண்ட்ல நடத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் ரிங் ஆகுது, நீங்க கிச்சன்ல இருக்கீங்க, கால் ரிங் ஆகிடுது. உங்களுக்கு அந்த மனசு பாருங்க எத்தனை படிகள் வருது. இவங்களால இருக்காங்க, இதெல்லாம் சொல்ல வருவாங்க, இவங்க சொன்னாலும் இந்த பதில் பேசலாம். அந்த வித்து ஒரு நிமிஷத்துக்காக அந்த மனசு அவ்வளோ கணக்கு போட்டுட்டே இருக்கும். இவ்வளோதான் இருக்காங்க, இதுக்காக கூப்பிடுறாங்க. அவங்க அப்படி சொன்னாலும் எத்தனை பதில் பேசணும். எனக்கு சொன்னால் சரியா இருக்குமா, இல்லை வேற மாதிரி சொல்லலாமா? அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார, அந்த 6 நிமிஷத்துக்குள்ளார என்னுடைய மனசு இந்த 10 படிகள் இருந்து இறங்கினான். உணர்ச்சி தேவை, முயற்சி, அனுபவம், செயல் விளைவு எல்லாம் புரியுதுங்களா? இந்த அளவுக்கு மனசு அவ்வளவு வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் எண்ணத்தோட ஸ்பெஷல். அதான் சொல்லுவாங்க, விதைத்தவன் உறங்கிவிடலாம், விதைகள் உறங்காது, எண்ணங்கள் உறங்கிவிடலாம், எண்ணங்கள் உறங்காதான். ஒரு விவசாயி நாட்டு விதையை கொண்டு வந்து மறந்துமா, அது மறந்துலாம் போட்டதுல கரெக்டான ஒரு 2 நாள் 3 நாள் ஆகணும், அளவு கூட சொல்லிக்கிறது இல்லை. அதே போல நினைச்சது நான் தான், நான் நினைச்சு மறந்துட்டேன், நான் நினைச்சேன் சொன்னா அப்படியே நெருக்கி போடுவோம், அப்படி விட்டா நான் சொன்னேன், நானும் சொல்லவே அப்படின்னா. ஆனால் உள்ளவோட எண்ணம் மாறாது, மறக்காது, தூங்காது, அப்பப்போ காலத்தை எழுச்சி விட்டு வெளியிடும். என்ன அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஒரு விருந்தாளி நம்ம வீட்டில் நம்ம டெஸ்ட் எடுத்தாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா லைட்டாக வந்து சுடிச்சா கூட அவங்க எனக்கு வரவே சரின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் இந்த எண்ணம் அடையா இருந்தாங்க, நீ ஒரு எண்ணத்தை வருது கரெக்டாக அதிகப்படியாக முன்னாள் வரும். அடையா இருந்தாங்க மாதிரி ஒரு தடவை ஒரு எண்ணம் நமக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோ
நம்மளை கேட்டா வருதுங்க. திடீர்னு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து போவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒன்று நடக்கும்போது நம்மளுக்கு முன்னாடி ஒரு தெரியுமா இருக்கும். அடுத்து நேற்று நடந்து நிற்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்ப அது எண்ணங்கள் ஒரு செயின் மாதிரி கண்டினியூஸ் போயிட்டே இருக்கு. இந்த எண்ணத்தோட வலிமைக்கு ஒரு கதையிலேயே உண்மையான கதை சம்பவம். ஒரு மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதிச்சாங்க ஒருத்தருக்கு ஜெயில. இப்போ ஒரு விஞ்ஞானிகள் இந்த எண்ணத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக போய் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த சூப்பரண்ட் கமிஷன் வாங்கிட்டார். இன்னைக்கு மரண தண்டனை கொடுக்குறீங்க, இந்த கைதியை நீங்க எங்களுக்கு கொடுங்க, அவங்க மரண தண்டனை கொடுக்க வேண்டாம், நாங்கள் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், அவனோட எண்ணத்தோட வலிமையை செக் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆளுகளுக்கு ஒப்பந்தம் வாங்கிட்டு அந்த மரண தண்டனை கைதி கூட்டிட்டு வராங்க வெளியில. அவங்க சொல்லிடுறாங்க, இவங்களுக்கு தூக்குவா, மரணத்தை தூக்கு போட போறாங்கிறாங்க. அவனுக்கு தெரிய இருக்குது. ஆனா அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு உனக்கு தூக்குல போடுறது இல்லை, மாறா நம்ம எப்படி பண்ண போறோம், ஒரு கருணாகத்தை வச்சு ஒரு கடிக்க வச்சு அதனால நீ சாப்பிட போறேன்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட மனசுல அந்த எண்ணத்தை உருவாக்கினாங்க. இப்போ அவனை வெயில் ஊற்றிக்கிறாங்க, சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அவங்க கண்ணு முடிச்சுட்டு ஒரு கருணாகத்தை பக்கத்துல வச்சுக்கிறாங்க. இந்த கருணாக உங்களை கடிக்க வச்சு அதனால ஒரு உயிர் போகுது, ஆனா உங்களை தூக்கில போடுறதில்ல, அவங்களுக்கு இப்படிதான் நீங்க மறக்கணும்னு சொல்றாங்க. என்ன பண்ணுறேன் அவனுக்கு மறக்கதானே இப்படி ஆயிடுச்சு. சரி நம்மளோட இடம் பூர்த்திக்கு இது மூலியமா தான் வந்து நினைச்சுக்கலாம். அவனை என்ன பண்ணிக்கிறாங்க, சேரோட கட்டி போடுறாங்க. எதிர்த்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது உண்மையில் நடந்ததுன்னு ஒரு ஆராய்ச்சியாக எடுத்துக்கிறாங்க. சேர் கூட அவங்க கட்டி வச்சுட்டாங்க, கண்ணை கட்டிட்டாங்க. ஒரு மனிதன் மரணம் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறாங்க, அவன் கண்ணை கட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த கருணாக தான் அவன் பார்க்குற முன்னாடி வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு நானும் தூக்கிட்டீங்க வெளியில. இப்போ அந்த விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, 2 சேஃப்டி பின்னு வச்சுருக்காங்கன்னா அந்த சேஃப்டி விட 2 பின் எடுத்து கரெக்டாக அந்த கால் பகுதியில் 2 பல்லு பதிகிற மாதிரி 2 பின்னூஸ் எடுத்து கொடுக்குறாங்க. பின்னூஸ் எடுத்து கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் அவனுக்கு முடிஞ்சு இறந்துடுறான். உண்மையை நடக்குதுங்க, முடிச்சு இறந்துடுறான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது, சொல்றாங்க பாம்பின் விசதச்சு ஒத்த ஒரு ஹார்மோன் வந்து நானா சுரந்துச்சு வந்துச்சு. எதனால சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து தூக்கில போட போதெல்லாம் ஒரு கருணாக வச்சு கட்டி வைக்க போறோம். கருணாக அவங்க கண்ணு முன்னாடி காமிச்சிட்டாங்க, தூக்கிட்டு போயிடாங்க. வந்து 2 பின்னூசியா தான் கொஞ்ச நேரம் பின்னூசி இருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அசந்து போயிடாங்க விஞ்ஞானிகள். இது எப்படி சாத்தியம் நம்பவே மாட்டேங்கிட்டாங்க. அப்போ அவருடைய எண்ணம் அவ்வளோதான், பாம்பு கடிக்குது நான் செத்துவேன் நம்ம நினைச்சு அந்த எண்ணத்தோட ஆட்டம் அவனை என்ன இருந்ததுங்க, ஆட்டோமேட்டிக் அந்த எண்ணம் அவனுக்குள்ளார அந்த பாம்புகளோட விஷத்துக்கு இடையான ஒரு விஷம் சுரந்து வச்சுச்சான். இது வந்து விஞ்ஞானிகள் வந்து அவன் ஒரு மாணவர்களுடைய கைது எடுத்து செக் பண்ணி அவன் எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் போட வந்துருக்குது. எண்ணங்களோட வலிமையாக நான் சொல்றேன். அப்போ நம்ம நினைக்கிறோம், நான் நினைச்சிட்டேன் எந்த தாய்க்கு வந்து தயவு செய்து எடுத்து போயிடலாம். நம்ம கூட வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் அதனால நல்லதே சொல்லணும்னு சொன்னாங்க அந்த பெரியவங்க. அப்ப அந்த எண்ணங்கள் அவ்வளோ பெரிய ஒரு சிற்பி, அவருடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய சிற்பியா இருந்து அவங்களுடைய எண்ணம் தான். அப்ப அந்த எண்ணங்களை ஒரு சிற்பி ஒரு நல்ல மக்கள் தேவையில்லாத எழுதானாக்க அதுல அழகா ஒரு குழுவை வடிவமைக்கக்கூடிய செதுக்க முடியும். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணத்தை நீங்களே இருக்கீங்க, ஒரு தெய்வீக சொரூபமா இருக்கீங்க. ஓகேங்களா? சரி, என்னன்னா தெரியல எல்லாம் வந்துருச்சு பண்ணியாச்சு. இந்த எண்ணெய் எப்படி நமக்குள்ள வருது அழகா சொல்றாங்க. 6 வகையில எண்ணம் நமக்குள்ள வரலாம். எண்ணம் எதை காரணம் நமக்கு 6 வகையானது எழுதிக்கிறேன். கருத்தொடராக பதிவு, கருவையில் தரை பதிவு, தரை பதிவு சொல்லுவாங்க. சரி,
எண்ணம் வருவதற்கு என்ன காரணம்? நமக்கு எண்ணம் வருது, 16 எண்ணம் வருதுன்னு சொல்றோம். எதனால வருது? இந்த எண்ணம் என காரணம் ஒரு 6 காரணம் இருக்குங்க. ஒண்ணு தேவை, எண்ணம் என காரணம் ஒண்ணு தேவை, இரண்டாவது பழக்கம், தேவை பழக்கம், மூணாவது சூழ்நிலை, தேவை பழக்கம், மூணாவது சூழ்நிலை, நாலாவது பிறர் மனம் தூண்டல், பிறர் மனம் தூண்டல், பிறர் மனம் தூண்டல், அஞ்சாவது கருவமைப்பு. சொல்றது கருவமைப்பு, கருத்தொடரா வரும் கருவமைப்பு, கருவமைப்பு. ஆறாவது தெய்வீகம், 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 டிவைன். நமக்கு 60,000 எண்ணங்கள் வந்தாலும் இந்த 6 வகையான கூட வந்துடலாம். இந்த 6 வகையான காரணத்தினாலதான் எண்ணம் நமக்குள்ள பதிவாகிட்டே இருக்கலாம். சரி, எப்படி 6 விளக்கமா பார்த்துட்டு இப்ப நமக்குள்ள வரக்கூடிய எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணலாம். சரி, இந்த தேவையால் வரக்கூடிய எண்ணம் எது காரணமா? இதுதான் உட்காந்துருக்கிறோம், கிளாஸ் கவனிக்கிறோம், 5 மணி 9 ஆகுது, என்ன நமக்கு உடனே என்ன என்ன போகும்? சாப்பாடு கடை. போய் ஹோட்டல் போய் வாங்கிட்டே போயிடலாமா? அது எல்லாம் சேர்ந்து ஹோட்டலுக்கே போகலாமா? அப்படியே ஹோட்டல் பண்ண என்ன ஆர்டர் பண்ணுறது? பாருங்க, பசிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. அதுக்கு கிளம்பையா எத்தனை எண்ணம் வருது? அதுக்கு வீட்டுல சொல்லவே வேணும். மழை வந்துச்சு, சாப்பாடு செய்யற விஷயத்துல வருவாரு ஒரு எண்ணம். சாப்பாடுங்கிறது அவ்வளோ 1 லட்சம் வேலை முடிச்சு. அது சட்னி, அது சாப்பாடு, பொரியல், ரசம், அது ஒரே சாதமா செய்யலாமா? என்ன செய்யலாம்? எல்லா வகையும் என்ன கணிச்சுக்கிட்டே இருக்கும். அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது, பாப்பா பிடிக்காது. இப்படி சாப்பாடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் 1000 வகையான எண்ணங்கள் கொண்டு வந்துடும். புரியுதுங்களா? இப்ப மணி 9 ஆனவனுக்கு என்ன ஆகுதுன்னா பசி அப்படிங்கிற உணர்வு வருதுல, தேவை. சாப்பாடு வேறு ஒரு நீடு, பேசிக் நீடு. அப்ப சாப்பாடு ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன ஆகுது? சாப்பாடு மேல எண்ணம் போகுது. இது வந்து நம்மளுக்கு இந்த எண்ணத்தை என்ன பண்ணிக்கலாம்? எதுக்கு எனக்கு இந்த எண்ணம் வருது? சாப்பாடு மேலேயே எண்ணம் போகுது, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை அவாய்ட் பண்ண முடியுமா? சாப்பிட்டா வேற வழியை உயிர் வாழணும். சரிங்க, ஒரு 2 மணி நேரம் உட்காந்துச்சு. எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் இல்லை, பரவாயில்ல, பிரேக் பண்ணி நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிடுவோம். ஏன் பாத்ரூம் போகிறது உணவு, இது தேவை தானே, எவ்வளோதான் அடக்கி வச்சுருக்கோம். அப்போ உடனே என்ன பண்ணுறது? மேடம் விடுவாங்களா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு நல்லா இருப்பேன், ரிலாக்ஸாக இருந்துச்சு, போயிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னா உடனே அது என்ன எதை ஒட்டி போகுதுன்னா பாத்ரூம் ஒட்டி போகுது. உடல் கழுவி கழிப்பதற்கு உண்டான அந்த தேவையை ஒட்டி என்ன போகணும். புரியுதுங்களா? சரி, இந்த மாதிரி தான் நமக்கு தேவைன்னு வந்துச்சுன்னா சாப்பாடுனா சாப்பாடு விளையாடும், பசி வந்துச்சு சாப்பாடு விளையாடும். ஒரு உடல் கழிவு வெளியேறோம்னா அது சார்ந்து என்னதான் போகணும். இப்போ நம்ம வெளியே போயிட்டு இருக்கிறோம், ஐயோ நம்ம போயிட்டு இருக்கிறோம், வெளியே பாத்ரூம் இருக்கோம், ஒரு 2 வீலர் போறீங்க, பஸ்ஸில் போறீங்க அப்படின்னா நம்ம இறங்கணும் பாத்ரூம். அப்போ பாருங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த ரெஸ்ட் ரூம்லேயே மனசு நினைச்சிட்டு இருக்கோம். எங்க போனா, எப்படி போனா, எங்க இருக்கும், என்ன பண்ணா, யாரும் கேட்கலாமா? இப்படி என்ன அதை சார்ந்தே வந்துட்டு அப்ப தேவையை ஒட்டி வரக்கூடிய எண்ணத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்களா? பசி வந்துச்சு, சாப்பாடு மேலே என்ன போகுது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறீங்களா? ரெஸ்ட் ரூம் போக போக ஃபீல் வருது, போய் ஆகணும், அடக்க என்ன ஆகுது, அவ்வளோதான். அப்போ அதை ஒட்டி எண்ணத்தை வெறுமையெல்லாம் நிறைவு செய்து கொள்ளலாம். தேவையை ஒட்டி வர்றது நிறைவு செய்து கொள்ளலாம். சரி, அடுத்து பழக்கத்தான் சில எண்ணங்கள் வருது. பழக்கங்கள் என்னென்ன? இப்போ ரெகுலராக ஆஃபீஸ் போகிற நிறைய பேர் இருக்கீங்க. காலையில் ஒரு 9 மணி அந்த வீட்டுக்கு சாப்பிடுவீங்க. ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அடுத்த கேட்டீங்க சாப்பிடலாம். 1 மணி கரெக்டாக லஞ்ச் டைம். கரெக்டாக 1 மணி ஆனால் வெளியே எடுத்து பண்ணால் சாப்பாடு போயிடும். ஒரு 5 நாள் தொடர்ந்து 6 நாள் தொடர்ந்து இதே மாதிரி நடக்குதுன்னா காலையில் சாப்பிட்றோம், 1 மணிக்கு கரெக்டாக வெளியே எடுத்து சாப்பாடு, இப்படியே ரெகுலர் பழக்கம் ஆகி சொல்லல. சண்டே நீங்கள் ஆஃபீஸ் போங்க, காலையில் எழுந்திரிச்சு 9 மணி, இப்படி சாப்பிட்டு 10 மணி, வாங்குற 1 மணி, இன்னும் 1 மணி ஏச்சு சாப்பிட்றதே. ஏன் தேவை இல்லை, எனக்கு அந்த தேவை இல்லை. இருந்தாலும் பழக்கத்தில் என்ன வருதுங்களா? டைம் பார்த்தோன்னே சாப்பிடணும் என்ன வருதுன்னா இது பழக்கத்தில் வரக்கூடிய எண்ணம். இது இடம் உள்ள வந்தது. இந்த பழக்கத்துக்கு இந்த
சீரியல் படிக்கணும் வீட்டில் கரெக்டாக காலையில் 9 மணி 10 மணி ஆரம்பிக்குதுங்களா, நைட் 12 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். உட்காந்து உட்காந்துட்டே இருந்தாலும் அவன் காசை கொடுத்து அழுகுறான், காசை வாங்கிட்டு அழுகுறான், நம்ம காசை கொடுத்து அழுகுறோம். இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சீரியல் பார்த்து பழகிடும். இதுதான் கிளாஸ் வருமா டைம் பார்க்குறோம். ஐயோ நான் இப்போ சீரியல் ஓடிட்டு இருப்பேன், நம்ம கையெழுத்துறாங்க என்னென்னோ ஒரு சீரியல் வருது. ஐயோ இந்த சீரியல் நான் ஓடிட்டோம், இன்னைக்கு என்ன அதோட முடிச்சான், இன்னைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்ட்டு பழக்கத்தால் அந்த எண்ணெய் ஊற்றிருந்தாலும் பழக்கத்தால் என்ன ஆகுது, என்ன அந்த சீரியல் ஊற்றியே போகும். அந்த பழக்கத்தால் அவருக்கு என்னது இடம் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் தேவையாக அவருக்கு என்ன இடம் கொடுக்கலாம். இப்போ பழக்கத்தால் என்ன ஆகுதுங்க, மோஸ்ட்லி நெகட்டிவ் தாட் தான் அதிகமாக உண்டாகுது. பேப்பர் ரெகுலராக படிச்சுட்டு இருக்கிறவங்க பேப்பர் படி ஒன்று நடக்குவாங்க. பழக்கத்தால் ஒரு நல்லெண்ணம் வருது எழுதுறீங்களா, ரெகுலராக உடற்பயிற்சி செய்யணும். காலையில் எழுந்திரிக்கிறோம், உடற்பயிற்சி பண்ணுறோம், காய்கறி பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம். இது ஒரு பழக்கம் மாறி வச்சுக்கோங்க. இது நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கணும். ஒரு மாதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 31வது நாள் என்ன ஆகுது, ஒரு பழக்கம் வரும். ஐயோ 30 நாள் கரெக்டாக எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணிட்டு நீங்க பண்ணல, அப்போ அந்த பழக்கத்தால் ஒரு நல்ல எண்ணம் வரும். அப்போ அந்த பழக்கத்தால் எந்த எண்ணம்னா ஓகே நான் போய் செஞ்சிடணும். ஆனால் பாருங்க மற்றதுக்கெல்லாம் அந்த எண்ணம் போகிற மாதிரி ஐயோ நான் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது எண்ணம் வரவே வராது. இது நல்லா உள்ளுக்குள்ள வச்சு நினச்சி பாருங்க, நல்ல விஷயத்துல பழக்கத்தால் அவருக்கு எண்ணம் போகாது, கெட்ட விஷயத்துக்கு தான் போகும். இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் அவங்க எண்ணம் எதுனா இருக்கலாம், எப்படாங்க போகணும் போடணும் வரணும். அப்போ அது தேவையில்லாத பழக்கத்தால் வரக்கூடிய எண்ணம் அத்தனையும் கொஞ்சம் நெகட்டிவ் தான். சில பழக்கங்கள் நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணி உடற்பயிற்சி பண்ணுறதே ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனால் இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் மனசே அடங்குதுன்னா சரி பழக்கத்தால் வரக்கூடிய என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ சூழ்நிலையால் வரக்கூடிய எண்ணம், இப்போ சூழ்நிலையால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் வரும். இதுக்கு 2 இருக்கும், ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. அதாவது ப்ளஸ் தான். இப்போ சூழ்நிலையால் இப்போ நம்ம வீட்டில் இருந்துருக்கோம், வீட்டில் இருந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் போகிறீங்க, ஒரு வழியில் ஒரு ஃப்ரெண்டையோ அது யாரும் தெரிஞ்சு போய் பார்க்குறீங்க, என்ன இந்த டைம் முடிஞ்சு வர அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா இப்படி ஒரு யோகா கிளாஸ் போனேன், இப்படி ஒரு பயிற்சி நடந்துட்டு இருக்குது, நீ வாங்கி வந்து நடந்துங்க அப்படின்னு சந்தர்ப்பத்தால் சூழ்நிலையில் அவங்களை பார்க்குறீங்க, இப்படி ஒரு தகவல் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னது கேட்டு அப்படியா ஒரே நாளைக்கு ஐயோட இருக்குது, நான் ஐயோ காண்படி பேசிப்போம் அப்படின்னு சொல்லி போறீங்க. நீங்கள் சூழ்நிலையில் அவரை பார்த்து இந்த செய்தியை சொல்லி அவர் நீங்கள் சொல்லிச்சு நல்லா இருந்துச்சு, சூழ்நிலையில் உங்களோட எண்ணம் அவருக்கு வந்து உட்காந்துச்சு. இது நல்லது. சரி இப்போ நம்ம வீட்டில் சாயந்தரம் அப்படியே வெளியே போகிறோம், டீ குடிக்கலான்னு போகிறோம். ஒரு 4 மணி 5 மணி டீ குடிக்கலான்னு போகிறோம். டீ மட்டும்தான் குடிக்கலான்னு போகிறோம். ரொம்ப சுட சுட மிளகா வச்சு அழகா வச்சு முடிக்கலாம். டீ மட்டும் குடிக்குமா, ஏன் சூழ்நிலை வாசனை சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மிளகா வச்சு ஆர்டர் பண்ணுமா, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சமோசா பண்ணிக்கலாம், அதே ரெண்டு வாங்கணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணெய் டீ குடிக்கிறது மட்டும்தான். அப்போ சூழ்நிலையை நம்ம என்ன மாற்றிச்சு, மிளகா வச்சு சாப்பிடணும், அழகா வச்சு சாப்பிடணும், சமோசா சாப்பிடணும், 2 ஏதாவது பேக்கரி இது பச்சு சாப்பிடணும். இதெல்லாம் வந்து எதனாலீங்க சூழ்நிலையா, அது தேவையும் இல்லை பழக்கம் இல்லை. சூழ்நிலையாக எதை பார்க்க முடியுமா, புரியுதுங்களா? அவனுக்கு தேவையில்லை, சமோசா சாப்பிட்றது தேவையும் இல்லை, சமோசா சாப்பிட்ற பழக்கம் இல்லை, பச்சு சாப்பிட்ற பழக்கம் இல்லை. சூழ்நிலை அந்த இடத்துக்கு போனால் நம்ம ஆட்டோமேட்டிக் அது மயங்கி காற்று சாப்பிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஜென்ஸுங்க ஒரு ஆண்டு ஒரு 5-6 பேர் இருந்துச்சுங்க, இதில் ஒரு எல்லாருமே கொஞ்சம் நீங்கள் தயவுசெய்து வர சொல்கிறேன்னு நினச்சிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், எல்லாருக்கும் பேட் ஸ்மோக் பண்ணுற பழக்கம்னு வச்சுக்கேன். அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நல்லவராக இருக்கிறார், உங்கள் கூட்டத்துக்கு வராது. சூழ்நிலையால் உங்கள் கூட்டத்தில் வந்து சிக்கிறார். ஸ்மோக் பண்ணிக்கலாம். அதான் மகிழ்ச்சி அழகாக கருத்து சொல்லுவாங்க, தர்மம் உபதேசிப்பாங்க. யாருமே ஒரு கெட்ட பழக்கத்தை ஃபஸ்ட்டு தொடங்குறப்ப சொந்த காசில் கொண்டு தொடங்க மாட்டாங்கம்மா. தர்மம் உபதேசம் பக்கத்தில் குடிச்சிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னா 1 நாள் 50 நேரம் இருக்கும் சரியாயிடும் அப்படின்னு பண்ணுறாங்க. தர்ம உபதேசம் கொடுத்து அப்படி என்ன பண்ணுறோம், அந்த சூழ்நிலையான பேட் ஹேபிட் ஆரம்பிக்கும். யாருமே ஒரு கெட்ட பணம் பழக சொந்த காசில் பழக மாட்டேன் மகிழ்ச்சியை சொல்கிறேன், நான் சொல்லலை. அப்போ இதில் சூழ்நிலையாக வந்த எண்ணங்கள் அந்த எண்ணம் நாற்பட்டு போயிருக்கலாம். சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறர் மனம் தூண்டல், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அடுத்தவங்களுடைய
எதுல பார்த்தாலும் சரி விளம்பரம் இல்லாத ஒன்று யூடியூப்ல நம்ம முழுசா கேட்க முடியல. அதில் 10 ஆட் வருதுங்க. ஸ்கிப் சர்ச் போயிடணும். அப்போ அந்த ஆட்ல கீழாக எழுதிடும் இது கற்பனையான சித்தரிப்பு. ஒரு சோப்பு ஒரு நடிகை வந்து குளிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவள் சத்தியமா அந்த சோப்பு குளிக்கிறான். அவள் பார்த்து கூட மாட்டான். ஒரு புத்திர காசாக வேலை செஞ்சு போயிடறான். ஆனா அவளை ஒரு நடிகை குளிக்கிறது இந்த சோப்பை கொடுத்து அந்த சோப்பு போடுறதுனால இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ற நம்ம மனசு தூண்டி விட்டுறாங்க. நமக்கு தெரியுது, நமக்கு தெரியாதுடா. ஆனா ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து அந்த விளக்கத்தை ஓட 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 டக்குனு மனசுல என்ன ஆகுது, அந்த பிற மனம் தூங்கல் அப்படிங்கிறது இந்த மோஸ்ட்லி விளக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை தூண்டி விடலாம். பிசினஸ்க்காக இந்த பிற மனம் தூங்கல் ஞானமே போயிட்டு இருக்கு. ஏன் விளக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு வியாபாரத்துக்கு. இந்த விளக்கம் ஏன் கொடுக்குறாங்க, அது கவர்ச்சிகரமான விளக்கம். ஒன்று எடுத்து என்னோட ஃப்ரீ மனசு மயக்கிறா அதுதரமா ஆடித்தல் போன மாசம்லாம் வந்துருக்கும். குச்சி வேற 2 படவை எடுத்து காமிச்சு வேற போயிடுச்சு. நம்ம மனசு தூண்டிட்டு போயிடுச்சு. ஒன்று எடுத்து 2 ஃப்ரீ நான் ஒன்று அடுத்த அதே கடையாக ஏன் அந்த அம்மா போட்டு போயிடுச்சு. அப்படி ஜவுளி கடைக்கு போனால் நம்மளோட நிலைமை எப்படி இருக்குதுங்க. அங்கே போயிட்டு போதுப்பா ஒன்று மட்டும் எடுக்கிறதுக்காக போயிருப்போம். ஆனா அந்த கடைக்காரன் அந்த சேல்ஸ்ல 50 கமிஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணான், எடுத்து ப்ராடக்ட் எடுத்து என்ன சொல்லுவாங்க, எங்க இந்த டிசைனு இந்த சேரீ ரொம்ப டெண்டிக்கர் அந்த நடிகை படத்தில் இதான் போட்டு வந்தாங்க, இந்த சீரியல் இதான் போட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம ருசியை கொடுத்துருவாங்க. ஆனால் ஒன்று எடுக்கலாம் போயிட்டு ஒரு படவே எடுத்து தெரியல மனசு என்ன அவங்க மனசு நம்மளுடைய மனசு அவங்க பயமா மாறிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ்வர்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஒரு பையன் கொண்டு இருக்கிறான், அந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் அந்த பையன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். நீ லவ் பண்ணணும் அப்படியா அப்படியே இல்லாத கவிதை அதெல்லாம் பேசி 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 என்ன பண்ணான், அந்த பொண்ணை காதல் வழி விளைவிச்சுவான். எதுங்க அந்த மனதை என்ன பண்ணிட்டான், தன் பயமாக மாற்றிட்டான். வேணும் இந்த காதல் விடுதலாம் சொல்றாங்க, பேசி பேசியே வாங்கிட்டான். அது எண்ணம் கொண்டு கொடுக்கலாம் என்ன பண்ணி லவ் பண்ணி அவங்களுக்கு சாதிச்சு காட்டலாம் சொல்லிட்டு அது என்னென்னலாம் பண்ணணும் அத்தனை பண்ணலாம். அதே மாதிரி இந்த எல்ஐசி பாலிசி இந்த பிஸ்னஸ் இருக்கிறவங்க இந்த லைன் இருக்கிறவங்கலாம் ஆனால் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ 2ஆக தான் வருவாங்க. ஏப்பா நானும் பாலிசி போடுறேன், நீ பாலிசி போட வேண்டாம், நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த ஸ்கீம் இருக்கிறது என்னன்னு சொல்றதுன்னு சொல்லி பேசுவாங்க. அசின் ஒரு பாலிசி வாங்கிட்டே போயிடுவாங்க. எப்படி போடணும் நமக்கே தெரியாது. இதுதான் வேற மனம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த விஷயத்தில். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வேற மனம் தூண்டல் அதிக பேர தவறுகள் நடக்கும். இன்னைக்கு ஒரு மனிதர் டெஸ்டினேஷன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அத்தனையும் எண்ணத்தை இவனை எப்படியாவது நம்ம மழையில் சிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா பிற மனம் கூட. சரி, அடுத்த 5வது வந்து பார்த்தீங்கன்னா கருமவி. ஜெனடிக்கா சில எண்ணங்கள் நமக்கு ஹெரிடிட்டிக்கா வந்துட்டே இருக்கும். இதுலேயும் ப்ளஸ் மைனஸ் 2 இருக்குங்க. இந்த கருப்போட வரக்கூடிய எண்ணத்திலையும் நல்லதுக்கு கெட்டது இருக்கு. அவங்க என்ன தெரியுங்களா, இப்போ ஒரு தாத்தா எடுத்துங்க. ஒரு தாத்தா வந்து ஒரு எண்ணம், நம்ம ஊரில் ஒரு ஸ்கூலே இல்லைப்பா, நம்ம ஊரில் ஒரு பிள்ளைலாம் ரொம்ப தூரம் படிக்க போகிறாங்க. நம்ம ஊரில் ஒரு ஸ்கூல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தாத்தா நினைக்கிறாரு. அந்த தாத்தாவோட செயல்பட முடியல, அவருக்கு வசதி வாய்ப்பு இல்லை, செயல்பட முடியல. தாத்தா செத்தாரு. அவங்க ஒரு பையன் பிறந்திருக்கான். பெருசாக அந்த பையனுக்கும் அந்த எண்ணம் அவ்வளோக்கு இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு பேர் வருமா பாருங்க. அந்த பேர் பாருங்க வருமா அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆளுகளோட செல்வாவோட வச்சுட்டு அந்த ஒரு ஸ்கூல் கட்டிடும். அப்போ தாத்தாவோட எண்ணம் இங்கே வந்து முளைச்சு செயலாயிடுச்சுன்னா நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்குன்னா நல்ல யோசனை பண்ணி பாருங்க. யாரோ ஒருத்தருடைய நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கோ யாரோ ஒருவருக்கு ஆன்மீகத்தின் பேர்ல ரொம்ப ஈடுபாடு எடுத்துருப்பாங்க. அவங்களோட அந்த ஈடுபாடு இல்லாம அந்த எண்ணம் இல்லாம நம்ம சத்தியம் உட்கார முடியாது. இதோட கொஞ்சம் ஆராய்ச்சி எடுக்கணும். கருத்தோட ஜெனடிக்காக யாரோ ஒருத்தருக்கு ஆன்மீகத்தில் அல்லது பக்தியில் ஈடுபாடு இருந்திருப்பாங்க. தாத்தா இருக்கலாம், கொடுத்தாத்தா இருக்கலாம், எழுதாத்தா இருக்கலாம், நம்ம பார்த்து போட மாட்டோம். யாரோ ஒருவருக்கு அந்த அவங்க நினைச்சாங்க ஆன்மீகம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஈடுபாடு இருக்கிற காரணத்தினால அவங்களால அதை கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. அதோட கிட்டவா பொறுத்தவரையே நாம இன்னைக்கு உட்காந்து மகிழ்ச்சி ஏதாவது மகிழ்ச்சியோட பயிற்சி
எண்ணங்க. அவங்க போட்ட எண்ணெய் தான். அவங்க போட்ட எண்ணெய் இது உடச்சோன்னு நம்ம உட்காந்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? சரி, இதெல்லாம் ஒரு சில சின்ன ப்ளஸ் மைனஸ். இதுல எப்படி கருத்தொடர் வரக்கூடிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவுக்கு ஒரு கெட்ட பழக்கங்கள் பேட் ஹேபிட் நிறைய இருக்கு. ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கு, லேடிஸு எல்லா கெட்ட பழக்கம் வச்சுருக்காரு. அவருக்கு பிறந்த பையனுக்கு அது எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்காது. நான் கூட சொல்லுவேன், என்னோட அம்மா சாரி எடுத்துக்கிட்டா ஒரு பையன் வாழ்ந்துருக்கான் அப்படின்னு. அந்த பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்காது. ஆனால் அவருக்கு ஒரு பேரம் பிறக்கும் பாருங்க, தாத்தாவோட ஜெராக்ஸா இருக்கும். தாத்தா 50 வயசுல பாட்டிக்கு தெரியாம தெரியாம ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாரு. 20 வயசுலயே தாத்தா கொண்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. எப்படி இது என்ன ஒன்று வந்துச்சு அப்படின்னா, அந்த தாத்தா அதை அனுபவிக்கிறாரு. ஸ்மோக் பண்றதையோ ட்ரிங்க்ஸ் பண்றதையோ என்ஜாய் பண்ணி அதோட அனுபவத்தை அவ்வளோ போட்டாங்க. அந்த வித்து தொடராக வந்த அந்த பையன்கிட்ட எழுச்சி வரல, அது அடக்கமா இருந்துச்சு. இதே இந்த பையன்கிட்ட எழுச்சி வந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? பேரண்ட் எழுச்சி வரப்போ என்னாச்சுங்க, தாத்தா 50 வயசுல பண்ணாரு, 20 வயசுலயே பண்ண ஆரம்பிச்சு. அந்த எண்ணம் இந்த வந்து கூட்டிடுச்சு. தாத்தா இந்த வந்து கூட்டிட்டு அப்படின்னு கூட்டிட்டு கருத்தொடரா வரக்கூடிய எண்ணத்துக்கும் எவ்வளவு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா, சரி லாஸ்டா தெய்வீக எண்ணம் கொண்டு வரும். யாரு தெரிஞ்சவர்? பெரிய பெரிய மகான்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் தெய்வீக எண்ணம். அப்படின்னாங்க வேதாந்தி மகரிஷி, புத்தர், வள்ளலார் இவர்களுக்கு வந்து என்னமே தெரியுங்களா? வள்ளலார் வாடிய கையை கண்ட போதெல்லாம் வாடிக்கணும் அப்படின்னா ஒரு புல்லு கருணாவோட ஒரு மனசு வாங்கல. அதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க மகரிஷி. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், உடல்ரீதியே தூக்க வரக்கூடாது, மனரீதியே தூக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக பயிற்சியை கொடுத்தாரு. ஏன் முதல்ல தனிமனித அமைதியா இருக்கும். தனிமனித அமைதியா இருந்தாலும் அதன் மூலமா உலக அமைதிகள்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணம் தான் தெய்வீக எண்ணம். புரிஞ்சுதுன்னா எல்லா புத்தர் பகுதிகளும் எல்லாருக்கும் அந்த எண்ணம் எல்லாமே தெய்வீக எண்ணம். சரி, இப்போ நாம எண்ணம் இந்த 6 வகையில தான் நம்ம உலகம் வரும். 6 தாண்டி வேறு எந்த வகையும் நமக்கு வராது. அப்படி வந்தால் நீங்கள் போட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க. அதான் வேற எந்த வகையும் நமக்கு வராது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்குள்ள வரக்கூடிய எண்ணத்தை கையை ஒரு அட்டை உள்ள எண்ணம் மாறின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டை போடுறது ஒரு ரோட்டில் ஒரு ரோட்டை இப்படி திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பிக்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக. அதாவது எண்ண மகளிர் வந்து ஃபர்ஸ்ட் வரிசை எண், ரெண்டாவது எண்ணங்கள். நான் சொன்ன 6: தேவை, பழக்கம், சூழ்நிலை, நிலமணம், கூடல், வருவாய்க்கு தெய்வீகம். ரோட்டை இப்படி திருப்பிங்கன்னா அட்டை போட்டு ஈஸியாக நல்ல எந்த அப்படியே நாட்களை கொடுத்து 10 பாடம் வர மாதிரி இருக்கும். 10 பாக்ஸ் வர மாதிரி இருக்கும். 10 பாக்ஸ் வர மாதிரி போட்டுங்க. வெளியும் நன்மையா தீமையா முடியும். அது 2 மாதிரி அப்படி போடலாம். வரிசையிலும் சின்ன பாக்ஸா விட்டுங்க. எண்ணங்கள் அப்படி இருக்கிறது கொஞ்சம் பெரிய பாக்ஸா விட்டுங்க. மீதிலாம் குட்டிக்கிட்டே இருந்தா போதும். வரிசையில் போடுங்க. அடுத்து எண்ணங்கள் எழுதியிருக்கிறாரு. அப்போ 6 எழுதிட்டு எண்ணம் என காரணம் மேல ஒரு ஹெட்டிங் போட்டு சப் ஹெட்டிங் போட்டு இந்த 6 எழுதியிருக்கிறாரு. புரியுதுமா? தேவை, பழக்கம், சூழ்நிலை. நான் சொன்ன மாதிரி அந்த ஆழத்தில் இருக்கிறது. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மணம் தூண்டுதல்,
கருவமைப்பு தெய்வீகம். 9வது இருக்கு தெளிவு நன்மையா தீமையா. ஒரே வாக்கில் எழுதுங்க. நன்மையா தீமையா இடையில ஒரு பாத் போட்டு நன்மையா தீமையா கடைசியா முடிவு. கடைசி பாக்ஸ்ல முடிவு. நச்சுகளை இச்சைகளை விளைவிக்காத நல்லதோர் வாழ்க்கைக்கு முறை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார்.
விடுங்க, நோட்டை கீழே வச்சிடலாம். கண்ணை விடுங்க, டைரக்டா துரியத்தில் வச்சு கவனிங்க. மனதை துரியத்தில் வச்சு கண்களை மூடி மனதை அப்படியே துரியத்தில் வச்சு கவனிங்க. ஒரு நிமிடம் துரியத்தில் அப்படியே மனதை வச்சு கவனிக்கிறோம். வாழ்க்கை அப்படியே கண்களை திறந்துமா. இப்ப நோட் எடுக்க நோட் எடுக்கலாம். இது சுய பரிசோதனை அகத்தாய் பயிற்சி. அவங்கவுங்க உங்க மனசுல ஒரு எண்ணம் அடிக்கடி வரும். இந்த எண்ணம் வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து போகும். அடிக்கடி வரக்கூடிய எண்ணத்தை எழுதி எழுது. இது ஒன்லி உங்களோட பர்சனல் தான். இந்த நோட்டை நம்ம பார்க்கலாம் மாட்டேன். என்ன தான் எழுதி. ஏன்னா நமக்கு 60,000 எண்ணம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாருங்க, மனசு உங்களோட எண்ணத்தை எடுத்து எழுதுக்கு அப்படின்னா என்னமா, ஐயோ எனக்கு ஒரு எண்ணம் கூட இல்லையே அப்படின்னு நம்ம மனசு பிளாங்க் ஆயிடும். அப்படி போகாதுங்க நம்ம அந்த மனசு. இப்ப அடிக்கடி ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டுங்க. வரிசையில் 1 எண்ணம் நம்பர் 1 போட்டுட்டு அடிக்கடி உங்களுக்குள்ள வரக்கூடிய எண்ணத்தை எடுத்து எழுது. ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த நோட் நீங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம், இல்லை மீன்ஸ் பண்ணியே வீட்டுக்கு கொண்டு போகலாம், எதுவாக இருந்தாலும் எழுதும். ஏன்னா குப்பையில வெளியே எடுத்து தான் உள்ள குப்பை குப்பை தொட்டி டஸ்ட்பின் என்ன ஆகுது, தூய்மையாகும். நம்ம மாட்டை குப்பை தொட்டி மாதிரி வச்சுட்டு இருக்கிறோம். குப்பை எடுத்து கீழே கொண்டாமே இருந்தீங்கன்னா நாரி போயிடும். அப்ப நம்மளோட எண்ணத்தை வெளிக்கொண்டு வரும். நம்ம ஆராய்ச்சி எடுத்துக்கிறோம். இது அவங்களுடைய சுய பரிசோதனை அகத்தாய்வு. அவங்களுடைய இதை மட்டும் எடுத்து எழுதுங்க. இதுல காப்பி அடிக்கிறதுலாம் வேண்டாம். சரி, எண்ணத்தை தெரிவிங்களா? அடிக்கடி உங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் இது எக்கச்சக்கமா இருக்கும். நம்மளுக்கு ஒரு நோட்லாம் பத்தாது. அதனால இப்போதைக்கு ஒரு பிராக்டிஸ்க்காக ஒரு எண்ணத்தை எடுத்து எழுதுறோம். சரி, இப்போ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த உங்களுக்கு ஒரு எண்ணத்தை எடுத்து எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, அது எந்த எண்ணமா இருந்தாலும் சரி, இந்த 6 காரணத்துக்காக உங்களுக்கு வந்துடும். எனக்கு இந்த எண்ணம் தேவையா வந்துச்சா, இல்லை பழக்கங்கள் வந்துருக்குமா, சூழ்நிலையா வந்துருக்குமா, பிறரான தூண்டுதல் எனக்கு வந்துச்சா, அல்லது கருத்தோட எண்ணம் எனக்கு வந்துச்சா, அது தெய்வீக எண்ணமா? உங்களுக்கு நீங்க எழுதிக்கிற எண்ணம் இந்த 6 பாக்ஸ்ல எந்த காரணத்தால வந்துச்சோ அதுல ஒரு டிக் பண்ணி பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? தாராளமா வரும். 5லயும் வரும். தெய்வீக எண்ணத்தை தவிர இது எல்லாமே வரும். ஆனா அதுல நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. கொஞ்சம் டீப்பா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸ்ல வர மாதிரி இருக்கும். ஒரு சில எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம், சூழ்நிலை, பிறகான தூண்டல், இந்த 3ம் ரிலேட்டிவா தான் இருக்கும். ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். இந்த பழக்கம், சூழ்நிலை, பிறகான தூண்டல், இந்த 3 எண்ணம் தான் அடிக்கடி 3 தான் வந்துருக்கணும். நீங்க கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். தேவையால் வந்த எண்ணமும் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் நீங்க டைரக்டா பிக் பண்ணிக்கலாம். அது என்னன்னா நல்ல எண்ணம். தேவையால் வரக்கூடிய எண்ணம் எல்லாமே நல்ல எண்ணம். தெய்வீக எண்ணங்கிறது கடவுளுடைய மகான்கள் வரக்கூடிய எண்ணம். இடையில வரக்கூடிய எண்ணம் மட்டும்தான் நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பழக்கம், சூழ்நிலை, பிறகு தூண்டல், கருவமைப்பு. நான் சூழ்நிலை பிளஸ் மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். கருவமைப்பில் பிளஸ் மைனஸ் 2 இருக்குன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணி எந்த காரணத்தால வந்துச்சோ அதுல அந்த பாக்ஸ்ல டிக் பண்ணி பண்ணிடுங்க. ஆராய்ச்சி பண்ண முடியுங்களா? என்ன அப்படி பண்ணலாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணுமா? இப்போ ஆரம்ப காலத்துல நம்ம பிராக்டிஸ் எடுத்துட்டோம். மகிழ்ச்சி நோட்டு போட்டு எழுதுறது. ஏன்னா நோட்டு போட்டு எழுதுதான் அந்த குப்பையை வெளியே எடுக்க முடியும். களை ஒரு காட்டு இருக்குது, நெல்லுக்குள்ள களை இருக்கும். அந்த களை எடுத்துனா நெல்லு நல்லா இருக்கும். நம்ம தேவையில்லாம் எடுத்து நீங்க வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு குப்பை கொண்டுட்டீங்கன்னா உள்ள இருக்கிற டஸ்ட்பின் சுத்தமா இருக்கும். கிளிக் பண்ணலாம். இப்ப விளைவு நம்பியா தீவியா 1வது
சரி, இப்போ உங்களுக்குள்ள வந்த எண்ணம், இப்போ நான் சொல்லிட்டேன், எனக்குள்ள வந்து நல்ல எண்ணமா தீய எண்ணமா, இதை எப்படி நான் செக் பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே பொழுதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்ல பார்த்தீங்களா, அதாவது ஒரு எண்ணம் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் வந்தால் தீய எண்ணம். இப்படி போட்ட இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள வந்த எண்ணம் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ நன்மை தந்தால் அது நல்ல எண்ணம். இப்படிதான் நீங்க நல்ல எண்ணமா தீய எண்ணமா கண்டுபிடிக்கும். இந்த ஃபார்முலாவோட அப்ளை பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? இப்போ நம்மளால முடிவெடுக்க முடியல. எனக்குள்ள வந்த எண்ணம் எப்படி நான் நல்ல எண்ணம் எப்படி நான் டிக்ளேர் பண்றது, தீய எண்ணம் எப்படி டிக்ளேர் பண்றது? ஒன்றே இல்லை, மகிழ்ச்சியில் ஒழுக்கத்தோட ஃபார்முலா வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஒன்று நினைக்கிறீங்க, அந்த எண்ணத்தை எழுதிக்கிறீங்க, அந்த எண்ணத்தால ஓகே அடுத்தது நான் என்ன அடுத்து என்ன பண்ணுவேன் சொல்லலாம், வெளிப்படுத்துவேன். எண்ணத்தை எழுதிக்கிறீங்க, இந்த எண்ணத்தை நான் வெளிப்படுத்துவேன், அடுத்து செயலை எழுதிங்க. எண்ணத்தான் சொல்லாம இருக்கு, சொல்லுது செயலாம இருக்கு. செயலை செஞ்சுட்டு விளைவு நிச்சயம், விளைவு உங்களுக்கு வர அது இறைவனால் கொடுக்கப்படுகிறது. செயலை செய்வது மனிதன், விளைவாக வருவது இறைவன். விளைவு உங்க கையில் கிடையாதுங்க. எக்ஸாம் எழுதுதான் நீங்க, ரிசல்ட் போடுறது அது உங்க கையில் கிடையாது. நல்லா எழுதுறீங்கன்னா நல்ல மார்க் எடுப்பீங்க, நல்லா எழுதுலையா ஃபெயில் ஆயிடுச்சு, அவ்வளோதான். விளைவு உங்க கையில் இல்லையா, ரிசல்ட் போடுறது உங்க கையில் இல்லை. அதுபோல என்னுடைய செயல் நான் செய்கிறேன், அதற்குண்டான ஒரு ரிசல்ட் ஒரு வருவாரு, அதுதான் இறைவன் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு, அதுதான் இறைவனுடைய ஈடு. இதுல இருந்து யாரும் மாற முடியாது. வச்சு செய்யணும், கரெக்டா எப்ப செய்யணுமோ அப்ப செஞ்சிருவோம். அப்ப எண்ணத்துக்கு பாருங்க எவ்வளவு வேல்யூ இருக்கு பாருங்க. என்னதான் சொல்லாம இருந்து என்னதான் செய்யலாம இருந்து செயலை செஞ்சீங்கன்னா நிச்சயம் ஒரு விளைவு வரும். விளைவை நீங்க அனுபவித்தே ஆக வேண்டும். அதனால பகவத்கீதை சொல்றான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, முயற்சி உன்னுடையது, முடிவு இறைவனுடையது, இது மற்றும் பிறர் தர வாரம். எல்லாமே சொல்லி வச்சுப்பார். விடை விதைத்தவன் வினை இருப்பான், திரை விதைத்தவன் திரை இருப்பான். எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க, உங்களுடைய செயலை வச்சுதான் கணிச்சிருக்காங்க. அப்ப நான் விளைவு எனக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணம் நல்லதா இருக்கும். எனக்கு நான் சந்தோஷமா இருக்கணும், நல்ல நிம்மதியா இருக்கணும், உங்களுடைய எண்ணம் நல்லதா இருக்கு. ஏன் விளைவு நல்லதா இருக்கும், என்னுடைய எண்ணம் நல்லதா இருக்கும்ல. அப்ப இது புரியுதுங்களா? எனக்குள்ள வந்த எண்ணம் நல்ல எண்ணம் தீய எண்ணம். ஓகே, நன்மையா தீமை எதுவும் எழுதியிருக்கிறீங்களா? இப்ப முடிவு என்ன பண்ணலாம்? வந்துச்சு, தீய எண்ணம் வந்துச்சு வச்சுக்க, இனிமேல் இந்த எண்ணம் என்னுள் எழாமல் காப்பேன் அப்படின்னு ஒரு சுய சங்கல்பம். நம்ம மொபைல் இருக்கிற தேவையில்லாத டெலிகாஸ்ட் ஒரு டப்புன்னு ஒரு அடுத்து ஒரு டச் பண்ண போறதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டு எண்ணம் ஒரு முறைக்குள்ள வந்துட்டு அதை மறுபடியும் நீக்கம் செய்ய முடியாதுங்கிற மகிழ்ச்சியை அலையா இருந்தாரு. வேண்டாம் நினைச்சீங்கன்னா அப்படின்ட்டு உங்களுக்கு படுத்துக்குள்ள வருவான். அப்ப என்ன பண்ணா கெட்டதை போட்டாச்சு, ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கு, அந்த முகாம் இருக்கு உங்களுக்கு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கெட்ட தண்ணி சாப்பாடு தண்ணி ஒரு பக்கெட்ல ஒரு அரை பக்கெட் சாப்பாடு தண்ணி கொண்டு வச்சுட்டேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட், இந்த தண்ணியை கீழே கொட்டக்கூடாது, ஆனா நல்ல தண்ணியை மாற்றணும். என்ன பண்ணுவீங்க? சொல்லியிருக்கிறீங்களா? அந்த சொல்லியிருக்கேன். இப்ப ஒரு கெட்ட தண்ணி சாக்கடை தண்ணி, அந்த தண்ணி கீழே கொட்டக்கூடாது, ஆனா அது நல்ல தண்ணியா மாற்றணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பைப் கட்டிட்டு வச்சு திரும்பி விட்டுருங்க. இல்லை மேலே நிறைய நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. நல்ல தண்ணி மேலே ஒரு மணி நேரம் பைப் கட்டிட்டு வச்சு தண்ணி திரும்பி விட்டீங்க, நல்ல தண்ணி திரும்பி விட்டீங்கன்னா அந்த நல்ல தண்ணி உள்ள ஊற்ற அந்த சாக்கடை தண்ணி இருக்கிற இடத்துலயா வெளியே போகுது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி தான் வெளியிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை உள்ள போட்டு இதை டெலிட் பண்ண முடியாது, கீழே கொட்ட முடியாது. மேல என்ன பண்ணணும், நல்ல எண்ணத்தை போட்டு கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 99% அடுத்த நபர்களை பற்றி எண்ணம் தான் எனக்கு அதிகமாக இருக்கும். என் கணவனை பற்றி, குழந்தைகளை பற்றி, பக்கத்துக்காரமா எதிர்த்துக்காரமா, சொந்தம் பக்கம் உறவு, இந்த மாதிரி கொஞ்சம் பழக்கம். இப்போ நம்ம யாரையெல்லாம் பார்க்கறோமோ அதை சார்ந்து என்ன தானே எனக்கு அதிகமாக வருது, நெகட்டிவ் எதிர்மறையில் என்னமா வருது. என்ன பண்ணலாம்? நல்லா இருக்கும், வாழ்க்கை அழகாக ஈஸியாக ஒரு அழகாக சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க. எப்படி நல்லது போடணும், நல்லா இருக்கணும். அவங்க என்ன கேடுதான் கேடு கிடைப்பாங்க, அவன் செஞ்சுதான் அனுபவிச்சு போயிருக்கான். நான் நல்லதையே நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாங்க, அவங்களை வாழ்த்தலாம்.